அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். அந்த நேரத்தில என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட, இந்த வழிமுறைய நீங்க பின்பற்றி அ செஞ்சு உடனே நீங்க சாப்பிடலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, 1 கப் மாவு, அரிசி மாவு. அது பச்சரிசி மாவா இருக்கலாம், அல்லது புழுங்கல் அரிசி மாவாவும் இருக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா, அ தேவையான அளவு உப்பு. அது 1/4 டீஸ்பூன் போட்டாலும் போதுமானது. இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு பெசஞ்சு, அத வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அத சின்ன சின்ன உருண்டையா எடுத்து கையில உருட்டிட்டு, விரல வச்சு இப்படி உருட்டுனோன்னா, அந்த நீள வாக்குல வரும். அத அப்படியே 2ஆ மடிச்சு, அத அந்த 2 நுனியையும் ஒட்டிட்டோம்னா, அது ஒரு வளையம் போல வரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இதே மாவுல கொஞ்சம் மாவ நீங்க இந்த மாரி வளைவான முறுக்கு செய்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். மீதி உள்ள மாவ வந்து அ ஒரு பயன்படுத்தாத புதிய சீப்பு எடுத்துக்கோங்க. அந்த சீப்புல இந்த மாவ வந்து குட்டி குட்டி உருண்டையா எடுத்து, அத அந்த சீப்புல வச்சு தட்டிட்டு, அப்படியே ஒரு நுனியிலருந்து இன்னொரு நுனிய அப்படி உருட்டுனோம்னா, அது வந்து ஒரு அம் அந்த சீப்போட வடிவம் அதில பதிஞ்சு, ஒரு குழல் போல அது வரும். நம்ம வந்து இந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மிச்சம் மாவு இருந்தா, அத குட்டி குட்டி உருண்டையாவே உருட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் விட்டு, அது நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி, அந்த நம்ம முதல்ல செஞ்சு வச்சோம் இல்லையா? வளையம் போன்ற முறுக்கு, அத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அந்த பொன்னிறமா செவந்து வர்ற மாரி பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த ம் அ குழல் வடிவத்தில இருக்கக்கூடிய முறுக்க நம்ம போட்டு எடுத்துட்டு, மீதமுள்ள அந்த உருண்டை வடிவத்தில நம்ம செஞ்சு வச்சிருக்கத கடைசியா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சிறியவர்கள், பெரியவங்க, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாருக்குமே நம்ம குடுக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.